அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஊபியின் தேர்தல் களம். தொகுதி பங்கீட்டில் வெடித்த மோதல். ராகுல் காந்தி வைத்த செக். நம் நாட்டினுடைய அரசியல் இதய பகுதியாக கருதப்படக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல 2027ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் களம் இப்போதே சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு. சட்டமன்ற தேர்தல் வர இன்னும் பல மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில இண்டி கூட்டணிக்குள்ள தொகுதி பங்கீட்டு பஞ்சாயத்து தற்போதே வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அது பற்றி விரிவாக பார்ப்போம் நம் ஜம் தொலைக்காட்சியில். உத்தரப்பிரதேச மாநில காங்கிரசினுடைய சமீபத்தில் புதிய பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ராஜேந்திர பால் கௌதம் வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் சமாஜ்வாதி கட்சிக்கு இணையாக காங்கிரசும் சமமான தொகுதிகள் வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதியை பாராட்டியும் பேசியிருக்காரு அவரு. இந்த கோரிக்கை சமாஜ்வாதியின் தலைவர் அகிலேஷ் யாதவுக்கு மறைமுக அழுத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. அத்துடன் ஊபி அரசியல் வட்டாரத்துல பெரும் விவாதத்தையும் கிளப்பியிருக்கு. அந்த மாநில உள்ளூர் அரசியல் வட்டாரங்கள் அளிக்கக்கூடிய தகவலின்படி மொத்தம் இருக்கக்கூடிய 403 சட்டமன்ற தொகுதிகள்ல தங்களுக்கு குறைந்தது 150 இடங்கள் வேண்டும் அப்படின்னு பிடிவாதமா காங்கிரஸ் டிமாண்ட் செய்யறாங்க. ஆனா சமாஜ்வாதியோ காங்கிரசினுடைய வளர்ச்சியை மதிக்கிறோம், இருந்தாலும் 70 முதல் 80 இடங்களுக்கு மேல ஒரு தொகுதி கூட ஒதுக்க முடியாது அப்படின்னு கையை விரிச்சிருக்காங்க. இதன் காரணமா இரண்டு கட்சிகளிடையேயான பேச்சுவார்த்தையில பெரும் முட்டுக்கட்ட விழுந்திருக்கு. காங்கிரஸ் இவ்வளவு பிடிவாதமா 150 இடங்களை கேட்கறதுக்கு பின்னாடி இரண்டு முக்கிய காரணங்கள் முன்வைக்கப்படுது. அதாவது 2017 சட்டமன்ற தேர்தலுடைய கூட்டணி கணக்கு தான். அப்போதைய சமாஜ்வாதி ஆட்சியில இருந்தபோது அகிலேஷ் யாதவ் தலைமையிலான அரசு காங்கிரஸ்க்கு 114 இடங்களை ஒதுக்கியிருக்காங்க. அதுல காங்கிரஸ் 105 இடங்கள்ல போட்டியிட்டு இருக்காங்க. அன்றைய சூழலிலேயே 100 இடங்களுக்கு மேல தந்த நிலையில இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரசின் பலம் கூடியிருக்கும் போது ஏன் இடங்களை குறைக்கணும் அப்படின்றதுதான் காங்கிரசினுடைய முதல் வாதமே. இதுதான் காங்கிரசினுடைய பிரதான ஆயுதமும் கூட. கடந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸ் சிறப்பான செயல்பாட்டை வெளிப்படுத்தியிருந்தாங்க. தாம் போட்டியிட்ட 17 தொகுதிகளில் 6 இடங்களை கைப்பற்றி 35% ஸ்ட்ரைக் ரேட்டை பதிவு செய்திருந்தாங்க. அதோட ராகுல் மற்றும் பிரியங்காவினுடைய தீவிர பிரச்சாரத்தால தொண்டர்கள் கிட்ட ஏற்பட்டிருக்கக்கூடிய எழுச்சியே தற்போது 150 இடங்கள் வேண்டி ஒற்றை கால நிற்பதற்கு காரணமாகும். இந்த கூட்டணியின் ஆழத்தை புரிந்து கொள்ள கடந்த 10 ஆண்டு கால உத்தரப்பிரதேச அரசியல நாம உற்று நோக்கணும். 2017 சட்டமன்ற தேர்தலின் போது அகிலேஷும் ராகுலும் கைகோர்த்து ஊபியினுடைய 2 சிறுவர்கள் அப்படின்ற முழக்கத்தோட களம் கண்டாங்க. சமாஜ்வாதி 311 இடங்கள்லையும் காங்கிரஸ் 114 இடங்கள்லையும் போட்டிட்டாங்க. ஆனா வீசிய பயங்கரமான பாஜக அலையில இந்த கூட்டணி அடித்து செல்லப்பட்டு பாஜக பெரும்பான்மையுடன் ஆட்சியை கைப்பற்றியிருந்தாங்க. இந்த தோல்விக்கு பின் 2 கட்சிகளும் பிரிந்துட்டாங்க. 2019 பாராளுமன்ற தேர்தலில் சமாஜ்வாதி காங்கிரஸை தவிர்த்து மாயாவதியுடைய பிஎஸ்பி மற்றும் ஆர்எல்டி கட்சிகளோட கூட்டணி அமைச்சிருக்காங்க. அதனால காங்கிரஸ் தனித்து போட்டிட்டாங்க. இந்த தேர்தலில் சமாஜ்வாதியால தன்னுடைய செல்வாக்க சற்று உயர்த்தி கொள்ள முடிந்தது அப்படின்னாலும் பாஜகவை ஆதிக்கத்தோடைய முறியடிக்க முடியல. 2022 சட்டமன்ற தேர்தலில் 2 கட்சிகளும் தனித்தனியாவே மோதிக்கிட்டாங்க. இந்த தேர்தலில் சமாஜ்வாதி தோல்வியடைந்திருந்தாலும் முந்தைய சட்டமன்ற தேர்தலை விட 64 இடங்கள் கூடுதலா பெற்று மொத்தமா 111 இடங்களை கைப்பற்றியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம தன்னுடைய வாக்கு சதவீதத்தை 10% உயர்த்தி 32% வாக்குகளையும் பெற்றிருந்தாங்க. ஆனா காங்கிரசின் நிலைமையோ கவலைக்கிடம் ஆயிடுச்சு. வெறும் 2 இடங்கள்ல மட்டுமே வென்றதோடு மட்டும் இல்லாம போட்டியிட்ட 387 காங்கிரஸ் வேட்பாளர்களும் தங்களுடைய டெபாசிட்டையே இழந்திருக்காங்க. 2022 சட்டமன்ற தேர்தலில் அடிவாங்கிய காங்கிரஸ் தான் 2024 பாராளுமன்ற தேர்தலில் இண்டி கூட்டணி வழியா மீண்டும் சமாஜ்வாதியோட கை கோர்த்துச்சு. இந்த முறை இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றியையும் பெற்றிருந்தாங்க. சமாஜ்வாதி யாரும் எதிர்பாராத வகையில 37 எம்பி இடங்களை வென்று பாஜகவுக்கே அதிர்ச்சி அளிச்சிருக்காங்க. காங்கிரஸ் 6 இடங்களை வென்றிருக்காங்க. பாஜகவினுடைய தொடர் வெற்றி குதிரைக்கு முட்டுக்கட்ட போட்ட பெருமை இந்த கூட்டணிக்கே சேரும். இந்த வெற்றி தான் காங்கிரசினுடைய நம்பிக்கையை தற்போது அதிகரிச்சிருக்கு.
அப்படி இருந்தாலும் தற்போதைய கள யதார்த்தத்தின்படி உத்தரப்பிரதேசத்துல பாஜகவிற்கான முதன்மை எதிர்க்கட்சி சமாஜ்வாதி தான் அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. அங்க அவங்களுக்கு பலமான உள்கட்டமைப்பும் தொண்டர் படையும் இருக்கு. தற்போது காங்கிரஸ் புதியதொரு அரசியல் சதுரங்க ஆட்டத்தை தொடங்கி இருக்காங்க. புதிய காங்கிரஸ் பொறுப்பாளர் ராஜேந்திர பால் கௌதம் மாயாவதியை பாராட்டி பேசியிருக்கிறது தற்செயலானது அல்ல. அது அகிலேஷ்விற்கு தரப்படக்கூடிய ஒரு மறைமுக எச்சரிக்கையா கூட இருக்கலாம். எங்களுக்கு சரியான இடங்களை நீங்க ஒதுக்கல அப்படின்னா எங்களுக்கு பிஎஸ்பி போன்ற மற்ற ஆப்ஷன்களும் இருக்கு. நாங்க தனித்து போட்டிட்டு வாக்குகளை பிரித்தா நஷ்டம் உங்களுக்கு தான் அப்படின்ற அழுத்தத்தை காங்கிரஸ் கையாளுறாங்க. தமிழகத்துல விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தை முன்னிறுத்தி திமுகவிற்கு அழுத்தம் கொடுத்த அதே ஃபார்முலா தான். காங்கிரசினுடைய இந்த சமபங்கு கோரிக்கையை அகிலேஷ் அவ்வளவு எளிதா ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் சமாஜ்வாதி அம்மாநிலத்துல எப்போதுமே பெரிய அண்ணன் பாத்திரத்திலேயே தான் நீடிக்க விரும்புறாங்க. காங்கிரசினுடைய இந்த அதீத பிடிவாதம் இண்டி கூட்டணிக்குள்ள விரிசலை ஏற்படுத்தினா அது பாஜகவிற்கு தான் சாதகமா முடியும். எதிர்கட்சி வாக்குகள் பிரிந்தா பாஜக எளிதிலேயே ஆட்சியையும் தக்க வச்சுக்கும். அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில இவை அனைத்துமே ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை தந்திரங்களாவே தான் அரசியல் நோக்கர்களால் பார்க்கப்படுது. தொடக்கத்துல 150 இடங்களை கேட்டு பின்னர் பேச்சுவார்த்தைகளின் மூலமா 100 இடங்கள் வரை வந்து ஒப்பந்தத்தை முடிக்க காங்கிரஸ் திட்டமிட்டிருக்கலாம். வரும் மாதங்கள்ல அரங்கேற இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை தான் உத்தரப்பிரதேச அரசியலினுடைய திசையை தீர்மானிக்க போகுது. இதை கணக்குல வைத்துதான் பாஜக 2027 வர வேண்டிய சட்டமன்ற தேர்தலை இந்த வருடத்தினுடைய இறுதிக்குள்ளேயே கொண்டு வர முயற்சிக்கிறாங்க. அதை வச்சுதான் அகிலேஷும் ராகுலும் இப்போதே தொகுதி பங்கீட்டை முடித்துட்டு சீக்கிரமா தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட நினைக்கிறாங்களோ என்னவோ. இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.